ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு லாரா கிச்சன் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக் பற்றின முக்கிய விழிப்புணர்வு பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாரடைப்பை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எஸ்டிஆர். இந்த 3 எழுத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. என்னடா இது, நம்மளுக்கு டிஆர் தான் தெரியும், இவங்க என்னமோ புதுசாக எஸ்டிஆர் சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? எஸ்டிஆர் அப்படின்னா எஸ் ஸ்மைல், டி டாக், ஆர் ரைஸ் போத் ஆர்ம்ஸ். இப்போ நம்ம ஒரு திருமண விழாவிலையோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுலையோ நம்ம வீட்லேயோ யாராவது நம்ம கலந்துக்கும் போது ஒரு ஆணோ பெண்ணோ மயக்கம் போடுற மாதிரி இல்லை தடுமாறி கீழே உள்ளதை கண்டா அவங்க மேலே நம்ம கண்டிப்பாக அதிக கவனம் செலுத்த வேணும். அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. காரணம், இதுதான் மாரடைப்புக்கு உண்டான முதல் அறிகுறி. அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த எஸ்டிஆரை நம்ம ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஃபாலோ பண்ண வைக்கணும். எஸ்டிஆர்னால் அவங்கள சிரிக்க சொல்லணும் ஃபஸ்ட்டு. அவங்கள அதுக்கப்புறம் நல்லா சிரிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்புறம் அவங்கள பேச்சு கொடுக்கணும், அவங்கக்கிட்ட நம்ம பேசணும். அவங்க நல்லா பேசுகிறாங்களா இல்லை நிலை தடுமாறுறாங்களா என்னங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். 3வது விஷயமா, அவங்க 2 கையும் போத் ரைஸ் ஆர்ம்ஸ், அவங்க 2 கையும் மேலே தூக்கி அவங்கள செயல்பட வைக்கணும். அப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுங்கிறத நம்ம உறுதி பண்ணலாம். அப்படி அவங்களால இந்த 3ல் ஏதாவது ஒரு நிகழ்வு அவங்களால பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடனே நம்ம அவங்கள மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு காமிக்கணும். இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர்னால் அவங்களால பேச முடியும், சிரிக்க முடியும், ஈவன் அவங்க 2 கையை மேலே கூட தூக்குவாங்க. ஆனால் மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கடைசியாக நீங்கள் ஒரு இதை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணியே ஆகணும். என்னென்னா, அவங்களோட நாக்கை நீட்ட சொல்லணும். அவங்க நாக்கை நேராக நீட்டணும். அது இல்லாமல் அவங்க ஒரு பக்கமாக வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ நீட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு உண்டான அறிகுறி அதுதான். ஸோ இதை நம்ம எப்பயுமே மனசில் வச்சுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்ச இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லாரா கிச்சன் அண்ட் ஹெல்த் டிப்ஸ்.